பீஷ்மர் அம்பு படிக்கல விழுந்திருக்கச்சே கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணார். பீஷ்மஸ்துதின்னு பேர் அதுக்கு. யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் 2 பேருக்கு கிடைச்சது. பீஷ்மர் உயிரை விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் சமயத்தில் கிருஷ்ணன் அந்த பீஷ்மரை நினைச்சிருந்தான். ஒரு நாள் தர்மபுத்திரன் கிருஷ்ணனை பார்க்க வரச்சே கிருஷ்ணன் தியானத்தில் இருந்தான். தர்மபுத்திரர் கேட்டார், நாங்கள்லாம் உன்னை தியானம் பண்ணுறோம், நீ யாருக்காக தியானம் பண்ணுறேன்னு. ஷரதல்பகதோ பீஷ்மா சாமியன்னிவ ஹுதாசனா மாம் தியாதி புருஷ வியாகிரஹா ததோமே தத்கதம் மனஹா. சொல்லச்சே சுகபிரம்மத்துக்கு குரல் தழுதழுத்து போயிடுது. எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமா தெரியலையே பரீட்சித்தனர். ஹே தர்மபுத்திரா, அர்ஜுனன் அம்புகளினாலே சல்லடையாக தொலைக்கப்பட்ட உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த மகாத்மா ஷரதல்பத்தில் விழுந்து கிடக்கிறார். என்னையே நினைச்சிட்டு இருக்கார். அந்த சமயத்திலையும் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பீஷ்மரை நான் இப்போ நினைச்சுட்டு இருக்கேன். நான் கிருஷ்ணன், இது யாருக்காவது உண்டா? அவன் உசுறு உடைச்சே கிருஷ்ணன் அவனை நினைச்சிருந்தான். இது யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. அதே மாதிரி உத்தவனிடத்தில் சொல்கிறான் கிருஷ்ணன். பரமபாகவதன் விதுரன், அவனுக்கு இங்கே நடந்தது எதுவுமே தெரியாது. இப்போ நான் என்னுடைய அவதாரத்தை முடிச்சுண்டு மறுபடியும் வைகுண்டம் போக போகிறேன். நான் இங்கே இருக்கேன்றதான நம்பிக்கையில் தான் விதுரன் எங்கேயோ தீர்த்த யாத்திரை போயிட்டான். உத்தவா, அவசரப்பட்டு விதுரனிடத்தில் நான் இல்லைன்றதை சொல்லாத, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவன் தாங்க மாட்டான். கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ண அவனை. அப்புறம் நான் இல்லைன்றது அவனுக்கு அறிவி, அவனுக்கு சொல்லிக் கொடு, சொல்லி வை. அப்போ எனக்காக ஒரு உபகாரம் பண்ணுறியா? கிருஷ்ணன் கேட்குறான் உத்தவனிடத்தில், எனக்காக ஒரு உபகாரம் பண்ணுறியா? என்ன சுவாமி வேணும்? நான் வைகுண்டம் போகச்சே விதுரனை நினச்சிண்டே போனேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறியா அவன்கிட்ட? ஒருவன் வைகுண்டம் போகும்பொழுது கிருஷ்ணன் அவன் நினைச்சிருந்தான். கிருஷ்ணன் வைகுண்டம் போகும்போது மற்றொருத்தரை நினைத்திருந்தான். பாகவதத்தில் இந்த 2 பாகவதத்தவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடைக்காது தெரியுமா? வேற யாருக்கும் கிடையாது. நான் அவனை நினைச்சுண்டு வைகுண்டம் போனேன்னு சொல்றியா அப்படின்றான். அந்த மாதிரி இப்ப கிருஷ்ணன் இவன் அவனை அடிக்கிறத ரசிக்கிறான். பீஷ்மர் கூர்மையான அம்புகளை விடுறார். பார்த்தசாரதியின் திருமுக மண்டலத்தை சேவிச்சோன்னா தெரியுமே பீஷ்மருடைய அம்புகள் எவ்வளவு கூர்மையானதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமே. மொக்கையான அம்பு இருந்தால் அதை எடுத்து விட்டுடுவார். இன்னொன்று, சில சமயம் அப்படி டார்கெட் மாறித்தான் கிருஷ்ணன் அப்படி போய் நிற்பான், தம் மேலே குத்திக்கிறதுக்கு போய் நிற்பான். என்னடா கிருஷ்ணன் இப்படி பண்ணுறேன்? ஏயா, பேயெல்லாம் விஷத்தை கொண்டு வச்சு அதெல்லாம் நான் சாட்டேன். பரம பக்தன் என்னை ரசிக்கிறதுக்கு, என்னை அனுபவிக்கிறதுக்காக என்னை அடின்னு அடிக்கிறான். அவன் மனசு வருத்தப்படலாமா? அதனால தான் அவன் விட்ட அம்பு ஒன்று கூட வீணாகக்கூடாதுன்னு என் பேரில் ஆரோபிச்சுக்கிறேன். பெருமாள் அழுதார் பீஷ்மர். மம நிஷித ஷரைஹி விபித்யமான त्वचि விலசத்கவசேஸ்து கிருஷ்ணாத்மா. அடிக்கச்சே எவ்வளவு கூர்மையோடு அடிச்சேன்னு தெரியலடா கிருஷ்ணா. ஆனால் அவனுடைய திருமையிலின் ரத்தம் பெருகிறத பார்க்கச்சே தான் இவ்வளவு குரூயலானான்னு அப்புறம் புரிஞ்சுட்டேன் நான் பீஷ்மர். இப்போ ஜாம்பவான் குத்துற ஒவ்வொரு குத்தையும் கும்பாங்குத்தையும் ஏத்துண்டு ரசிச்சான். இப்போ பார்த்தா எப்படி இருக்கு? ஜாம்பவானுக்கு பலம் குறையிறது, கிருஷ்ணனுக்கு பலம் விருத்தியாருது. இருள் தேய்ந்து வெளிச்சம் சூரிய உதயம் ஆவதை போல ஒரு காட்சி தோன்றியது. சதேஜசா யாதவ திக்மதேஜசா சமிந்தமானேன நிவாரிதோன்னதி சரண்ணதி பூர இவ ஸ்புடாஷய சனை சனைஹி சந்திமவாப ஜாம்பவான். சனை சனைஹி சந்திமவாப ஜாம்பவான். கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிறது ஜாம்பவானுடைய பலம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வரான். சரத்காலத்தில் ஆற்றினுடைய வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு அப்படியே கரையோரத்தில் லைட்டாக மல்லாக்கப்படுத்தா மார் மேலே தண்ணி போடுதுன்றா பாருங்கோ, அந்த அளவுக்கு குறைஞ்சி விடும் நதியினுடைய வெள்ளம். அகுதே போன்று ஜாம்பவானுடைய பலம் குன்றியது.
வயதினுடைய அந்த முதிர்ச்சி, மூப்பு தள்ளாமல், கை காலுடைய சுருக்கம், உடம்பெல்லாம் எலும்பு தெரியறது, ஆனாலும் மசிறு, அதனால் எலும்பு வெளில தெரியல. இவ்வளவு சோர்வு ஏற்பட்டாலும் தான் யுத்தம் பண்ணி கிருஷ்ணனை ஜெயிக்கணுன்ற உறுதியோடு தான் இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு. இனி இவ்வளவு களைப்பில் இருக்கிறவன் நாம விட்டுடக்கூடாது. நாம ராவணனோட யுத்தம் பண்ணும் பொழுது நமக்கு கிங்கரனாக இருந்தவன், சீதையை நாம் அடைவதற்கு எல்லா விதத்திலும் நமக்கு காரணபூதமாக இருந்தவன். ஆகையால அவருக்கு நாம் யாருன்னு காமிச்சு விடணும் இல்லையா? இவ்வளவு நேரம் அவரை சமப்படுத்தினது போருன்ட்டு அவரை ஹிம்சிக்கலை, அடிக்கலை. ஆனால் ஜாம்பவானுடைய அகங்காரத்தை மட்டும் கிருஷ்ணன் அடக்கினான். நீ என்ன பண்ணாலும், இன்னும் 10 நாள் யுத்தம் பண்ணினாலும், சண்டை போட்டாலும் ஜாம்பவான் உன்னால் என்னை ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒரு அழுத்தம் நான் கொடுத்தேன்னா உன்னால் தலை நிமிர கூட முடியாதுன்னு தன் பலத்தை காண்பிச்சான். அப்பதான் ஜாம்பவான் நிமிர்ந்து பார்க்கிறார். இதுவரையிலும் யுத்த வெறியில் இருந்தார், கிருஷ்ணனை சரியாக கூட பார்க்கல. அதுவும் இருட்டு குகை வேற, சண்டையிலேயே முனப்பு காட்டினார். இவன் ஒரு அழுத்த நாடி நலம்பெல்லாம் தளர்ந்து போய், வீரியம் போய் அப்படியே பார்க்கிறார். யதுநந்தன் ரகுநந்தனா சேவை சாதிச்சான் பெருமாள். திடுக்குன்னு தூக்கி வாரி போடுறது ஜாம்பவானுக்கு. என்னது, நாம சரியானா பார்க்கிறோமா? இல்லை அடிப்பட்ட மயக்கத்தில் நமக்கு ஏதாவது கண்ணு கோளாறு வந்துருத்தோம், மயக்கம் வந்துருத்தோம் இல்லையோ, மயங்கிட்டோமோ இல்லையோ நம்ம. உவாச்சைனம் விதிவக்ர சம்பவா. ஐயோ, நான் பார்க்கறது உண்மைதானா பொய்யா, இல்லை ஏதாவது கனவா நனவா, என்னுடைய உசுறு போயிடுத்தா, உசுறு போறதுனால ஏற்பட்ட ஒரு பிரமமா, ஆழ்ந்த மயக்கத்தில் விழுந்துட்டனா. ஸ்வவிக்ரம பிரீதமனுக்கிரமாத்விதல் சகத்கதோ சன்னமிதே நமௌளினா நகத்விஷா புஷ்பிதமஞ்சலிம் வஹன் நகத்விஷா புஷ்பிதமஞ்சலினா வஹன். கரடிக்கு நகல்லாம் அப்படி இருக்கும் இல்லையா? காலுமழா குரல் மேலுமழா மயிர் கூச்சுமெரா என தோள்கள் வீழ்வழியா. பேச முடியலையே, பார்க்க முடியலையே. இத்தனை நேரம் பார்க்காததுக்கு போரில் எனக்கு ஏற்பட்ட ஈடுபாடு இப்ப கண்ணில் தழும்பி வந்துருத்து ஜலம். இவன் தான் ராமன் தெரிஞ்சோடனே அஜோ பெருமாள்கிட்ட அபசாரப்பட்டுட்டோமே, எவ்வளோ பெரிய அபச்சாரப்பட்டுட்டேன், பாவமே செய்து பாவியானேன்னு ஆழ்வார் நான் ஸ்டாப் எக்ஸைட் பட்டு மாதிரி பாவம் பண்ணிட்டேன் இல்லையா? ராமா 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 அப்படின்றார். கிருஷ்ணன் சிரிக்கிறான், அப்படி பளிர் பளிர் பளிர்னு அப்படி ராமனா சேவை சாதிக்கிறான், உடனே கிருஷ்ணனா சேவை சாய்க்கிறான், ராமனா சேவை சாய்க்கிறான், கிருஷ்ணனா சேவை சாய்க்கிறான். பத்தேனாஞ்சலினா நதேன சிரசா காத்ரைஹி சரோமோத்கமைஹி கண்டேன ஸ்வரகத்கதேன நயனேன உன்மீலித பாஷ்பாம்புனா. குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில் கையை கூப்பினார். கையில் ஒன்றும் புஷ்பம் இல்லையே. கிருஷ்ணா, உன்னை சேவிக்கச்சே புஷ்பத்தோடு சமர்ப்பிக்க வேண்டாமா? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தினர். ஒரு இலை கிடைக்குமா? ஏதாவது ஒரு இலை கிடைக்குமானார். இலையா? என்ன இலை கிடைக்கும்? எங்கே போய் தேடுறது? ஏண்டா துளசி இலை கிடைக்காதா? பத்திரம் இல்லையா? ஆனால் வாண்டாயா ஒரு வெற்றிலை கிடைக்காதா? பத்திரம், அப்புறம் புஷ்பம். இல்லை சுவாமி மறந்து போயிட்டேன், நேற்று உபன்யாசம் முடிச்சு ஆற்றுக்கு வரைச்சே புஷ்பம் வாங்கி வச்சோன்னு மறந்து போயிட்டேன். சரி, பழம் ஏதாவது? 4-5 கடை இருந்து வீட்டில் பழமே கிடையாது, அதில் பழம் இல்லை. சரி, பத்திரம் இல்லை, புஷ்பம் இல்லை, பழம் இல்லை, தீர்த்தம் அக்வா ஃபீனா அக்வா கார்டு தான் போட்டிருக்கோம். அது உனக்கு த்ரோட்டு பரவாயில்லையா? உனக்கு அது சமர்ப்பிக்கலாமா தெரியலையே. நாம தான் சாப்பிடக்கூடாது, பெருமாள் உலகம் உண்ட பெருமாயன், அதனால் அவனுக்கு என்ன வேணால் சமர்ப்பிக்கலாம்.
இந்த முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. பெருமாளுக்கு பண்ணலாமா? நாம தான் சாப்பிடக்கூடாது. அவன் உலகம் உண்ட பெருவாயன் ஐயா, அவனுக்கு சமர்ப்பிக்கணும். எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, ஏண்டா எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா எதுவுமே இல்லை, பையெல்லாம் தோண்டி பார்த்துட்டேன், கேரி பேக்கெல்லாம் தேடி பார்த்துட்டேன், எதுவுமே இல்லை. ஆடா பைத்தியமே, கிருஷ்ணா இப்படி உனக்கு சமர்ப்பணை செய்வதற்கு என்னிடத்துல எதுவுமே இல்லாத ஒரு நிலை ஆயிடுத்து பத்தியா, எதுவுமே உனக்கு சமர்ப்பணம் பண்ண முடியாமல் ஆயிடு பத்தியான்னு அந்த 2 இமய மூடினா அதிலேருந்து ஒரு ஜலம் வருமே, அந்த ஜலத்தை எனக்காக அர்ப்பணம் பண்ணக்கூடாதா? பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். இப்ப ஜாம்பவான் கிருஷ்ணனுக்கு என்ன சமர்ப்பிக்கிறது, எதை கொடுக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியலையாம். 2 கைகள் அப்படி கூவிச்சார். சுவாமி தேசிகன் வர்ணித்தார், கரடிக்கு நகங்கள் பெருசு இல்லையா, அந்த நகங்களுடைய காந்தி விசேஷமே கிருஷ்ணன் திருவடியில புஷ்பம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கா. நகங்களுடைய ஒளி புஷ்பம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கான். கண்ணிலிருந்து தீர்த்தம் சமர்ப்பிக்கிறாரா. குகைக்குள்ள ஒரு திருவாராகனம் பண்றார். இந்த குகைக்குள்ள இருக்கிற பரம்பொருள் இங்க பிரத்யட்சமா குகைக்குள்ள சேவை சாதிக்கிறது. அஹோ மகத் சத்வம் அஹோ பராகம், அஹோ மகத் சத்வம் அஹோ பராகமஸ்துஈஸ்வரோ நூனமஹோ நிரீஸ்வரா அதீத தேவாசுரநாகனைர்ருதா பதிப்பதீனாம் பிரதிபாதி மே பவான். என்ன ஆச்சரியம், என்ன விசேஷம், என்ன ஆச்சரியம். தமீஸ்வரனாம் பரம மகேஸ்வரன் உமக்கு மேற்பட்ட ஒரு ஈஸ்வரன் இல்லாதவரே, ஒத்தாரம் மிக்காரம் இளையாரையும் மாமாயனே, நீர் பிரம்மருத்ராதிகளுக்கு தலைவன் தானே, கேசவன் தானே. அதீத தேவாசுரநாகனைர்ருதா பதிப்பதீனாம் பிரதிபாதி மே பவான். பதிகளுக்கெல்லாம் பதியானவன், லோகபாலகர்களுக்கே நீ தலைவன். கரெக்டு தானே? நான் இத்தனை நாள் உன்னை புரிஞ்சுக்கல, இப்போ நான் புரிஞ்சுன்றது சரிதானே? அநேக மன்வந்தர தரிசினாமயா நகல்வராமோ ததிருஷே பவாத்ருஷா நிஜௌஜசா நைருதயோ ததாதினம் நியோதயன் என் நிபிருத பிரவர்த்தசே. எத்தனையோ மன்வந்தரங்கள். வாமனாவதாரம்ன்றது எப்ப? திருவிக்கிரமாவதாரம். அதுக்கு பிறகு திருவிக்கிரமன், பரசுராமன், ராமன், அதுக்கப்புறம் இதெல்லாம் இங்கே துவாபர யுகத்தில் கடைசியில் இந்த விற்த்தாந்தங்கள் நடந்துட்டு இருக்கு. பிரபு எத்தனையோ மன்வந்தரங்களை யாரையோ பார்த்துருக்கேன், ஒன்றை போல ஒருத்தனை பார்த்ததில்லை. அபூர்வமான ஒன்றை பார்க்கிறேன்னு சொன்னா நீயே சர்வேஸ்வரன். என் பராக்கிரமத்தினால அனாயாசமாக அசுரர்களை எல்லாம் ஜெயித்த என்ன ஒருத்தன் அடக்கிறான்னு சொன்னா என் பிரபுவினால மட்டும்தான் என்னை அடக்க முடியும். என் பிரபுவை தவிர்த்து வேற யாராலையும் என்னை அடக்க முடியாது. குணைரபி பிரத்யவமிருஷ்யதே பவான் தசானனாத்யைர் யுதி திருஷ்ட வைபவாம் ஸ்ருதம் மயா சித்த ஜனாதிக ஸ்வயம் குஹாஷய பிராப்ஸ்யதி மே குஹாமிதி. ஹிருதய குகையில் வசிக்கக்கூடிய நீ என்னை அனுக்கிரகம் செய்வதற்காக நான் வசிக்கும் என் குகையில் வந்து எனக்கு காட்சி கொடுக்கிறாய். నన్ను పాలింప నువ్వు నడచి వచ్చిదవో నా ప్రాణనాథ என்று தியாக பிரம்மம் பாடினார் இல்லையா? என்னை ரட்சிப்பதற்காகத்தான் இப்படி வந்தியா, என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி வந்தையோ. ராவணாதிகளுடன் போர் புரிந்த பொழுது உன்னுடைய பராக்கிரமத்தை பார்த்தேன். அத்திர வரக்கன் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன் என்று உன் பராக்கிரமத்தை பார்த்தேன். அத்தகைய பராக்கிரமத்தை மறுபடியும் இப்பொழுது பார்க்கிறேன். அப்பொழுது பக்கத்தில் இருந்து பார்த்தேன், இப்போ குமாங்குத்து வாங்கி பார்த்து தெரிஞ்சுட்டேன். அப்ப நீ மற்றவர்களை குத்துறத பார்த்தேன், இப்ப நானே குத்து வாங்கி தெரிஞ்சுட்டேன். வனம் ததே தன் மகிதம் தபோவனம் கிரிம் சவேத்மி திரிதிவேஸ்வராலயம் பச்சேலிமம் கிண்ணு தபோபிலஸ்யமே பிரசாதிதம் எத்தவ பாதபம் சுபிஹி. இந்த வனம், நான் இருக்கக்கூடிய இந்த காடு நைமிஷாரண்யத்தை போல தபோவனம் என்று பெயர் பெற்றது. அதனால தான் ஒரு விஷயம் சொல்ல கேளுங்கோ. பாகவதோத்தமர்கள் பெரியோர்கள் நம்முடைய வீட்டிற்கு வந்தால்தான் அந்த வீடு பவனமாகிறது. எப்ப பெரியோர்கள் பாதம் படவில்லையோ அப்பொழுது அந்த வீட்டு பா இல்லை வா வனம்.
பவனமாய் இருக்க வேண்டியது வனமாகி விடுகிறது. கிருஷ்ணா, இந்த வனம் எல்லோரும் கொண்டாடும் தபோவனமாயிற்று. இந்த மலைதான் தேவசிரேஷ்டர்கள் வசிக்கக்கூடிய மேரு பர்வதமாக நான் பார்க்கிறேன். உமது பாத தூளிகளினால் அலங்கிருத்தமான உம்முடைய பாத ஸ்பரிஷம் பட்டதினாலே இந்த குகை ரெண்டுமே பாவனமாச்சுரா. சுனாபித சப்தம ஜன்ம பாகினா விஜృంభமானஸ்ய விதேர்யத்ருச்சயா त्वमेव मां वेद मधुव्रताश्रितान् मुखाब्जतः स्वानुचरं व्यजीजनः. சுவாமின்னு மனம், கண்ணு, வாக்கு, செவி இப்படி ஒவ்வொரு அங்கங்களிலிருந்து பிரமன் ஒவ்வொரு முறை பிறந்தான். பகவானுடைய ஒவ்வொரு அவயவத்திலிருந்து பிரமனுக்கு ஒவ்வொரு விதமான ஜென்மா உண்டாச்சு. எல்லாம் புராணம் சொல்லுகிறது. அதுல ஒரு பிரம்மா, அவன் நாபி கமலத்தில் பத்மநாபன் என்ற பெருமாளுக்கு திருநாமம். என்ன? நாபியில் பிரம்மதேவருடன் பிறந்தவன். அத்தகைய நாபி கமலத்தில் பிறந்த பிரம்மதேவனுடைய கொட்டாவியில் நான் பிறந்தேன். அதனால தான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச பிரம்மா ஒரே ஒரு பிரம்மா தான். நமக்கு தெரிஞ்ச பிரம்மாண்டம் ஒன்று தான். இந்த மாதிரி அகில அண்டங்கள் இருக்கு. அதில் எத்தனையோ பிரம்மாக்கள் இருக்கா, எத்தனையோ சூரியர்கள் இருக்கா, எத்தனையோ சந்திரர்கள் இருக்கா. அதெல்லாம் ராக்கெட் விட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இப்போ ராக்கெட் விட்ட இடம் கூட நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும்? ஏதோ இந்த பூமியில் இருந்துட்டு இருக்கோம். சப்த தீபவதி வசுந்தரான்றதாக சொல்லி 7 விதமான தீபங்களை உடையது வசுந்தரா பூமி. அங்கே சூரியன் தெரியுதான், சந்திரன் தெரியுதான். சந்திரமண்டலத்துக்கு நாம் ராக்கெட் விடுறோன்னு சொல்கிறோம். அது சந்திரமண்டலம் தான்றதுக்கு என்ன நிர்ணயம்? அது சந்திரமண்டலத்தில் தான் இருக்குன்னு எப்படி நிர்ணயம் பண்ணுறது? சுவாமி அமாவாசை அன்னைக்கு ராக்கெட் போச்சுன்னா சந்திரனே கிடையாது, அப்போ என்ன பண்ணுறது கேள்வி ஒரு முடியும். இதெல்லாம் சயின்ஸையும் சாஸ்திரத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. சயின்ஸ் ஓகே, சயின்ஸ்ன்றது ஏதோ அறிவுபூர்வமாக விஞ்ஞானிகள்லாம் சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கா, ஓகே. அதை நாம் சாஸ்திரத்தை வேல்யூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சயின்ஸ் படிக்கிறேன்னா சயின்ஸோடு நிறுத்திக்கோங்க. சாஸ்திரம்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுத்துனா, சாஸ்திரத்தில் விசுவாசம் வந்துடுத்துனா, சாஸ்திர விசுவாசம் தான் இருக்கணும். அது அவாவா சௌகரியம். ஆகையால திரிவிக்ரமைஹி திவ்யதி திவ்யவாமனே ஸ்வமாயயா மோஹித தானவே த்வயி ஜகந்தி விஸ்வானிமிதானி விஷ்ணுனா இத்யகோஷயன் திராகிவ ஜைத்ரகோஷணா. தேவலோகத்தில் வாமனனாகி மகாபலியை நீ அடக்கின பொழுது நான் எல்லா உலகத்தையும் சுற்றி சுற்றி கோஷித்தேன். பெருமாள் உலகத்தை அளந்தார், பெருமாள் உலகத்தை அளந்தார் என்று முரசறிந்து அறிவித்தேன். ஹே தேவதேவா, நீ சூரிய வம்சத்தில் ராமனாக அவதரித்து ராவணனை சம்ஹாரம் செய்வதற்கு நிச்சயித்த பொழுது நான் உமக்கு உத்தமமான கைங்கரியத்தை செய்தேன். ஆனால் ஒன்று தப்பு பண்ணிட்டேன். இப்போ மிஸ்டேக் அப்படின்றார் ஜாம்பவானுடைய ஒரு அழகான வார்த்தை இது. சரணாகதி என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் அடிப்படை. அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக. உலகத்தில் யார் வேணா பிரபத்தி பண்ணிக்கலாம். நாய் போன பெருச்சாளிக்கு கூட பிரபத்தி உண்டு, தப்பு இல்லை. அதுக்கு ஒரே ஒரு விசேஷம் மட்டும்தான், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாகிற சதாச்சாரியருடைய சம்பந்தம் இருக்கணும். இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வீட்டில் பசுமாடு வச்சிருந்தார். அந்த பசுமாடுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸ்ரீமன் அழகே சிங்கர் அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டுக்கு டோலைக்கு வந்திருந்தார். அதாவது அகோபிலமடத்தில் கண்ணன் ஆராதிக்கப்படுகிறான். பிரதான தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மன். அந்த லக்ஷ்மி நரசிம்மனோடு சேர்ந்து யசோதை இளஞ்சிங்கமான கண்ணன் ஆராதிக்கப்படுகிறான். இப்போ எங்களுடைய இல்லத்தில் கண்ணனை ஆராதிக்கணும்னு யாராவது விரும்பினார்கள், ஆனால் அந்த கண்ணனோட டோலையோடு கொண்டு வந்து ஆராதிப்பார்கள். அந்த மாதிரி அடையாறில் ஒரு வீட்டில் கண்ணன் டோலை நடந்துட்டுருக்கு. அப்போ எதிர் வீட்டுக்காரர் அவர் வீட்டில் ஒரு பசுமாடு வச்சுருக்கார். அந்த பசுமாடுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு தசை. அந்த பசுமாடுக்கு ஏதோ உடம்பு குந்துட்டு வயசாக எடுத்து அது இருந்துட்டுருக்கு. அந்த வீட்டு எஜமானர் அங்கே வந்து ஐஷிங்கர் இடத்துல
ஏதாவது அந்த பசுமாடுக்கு நல்லது நடக்கும், அவருக்கு சரணாகதி விஷயம் சமாச்சாரம் ஒன்றுமே தெரியாது அவருக்கு. இந்த மாதிரி பசுமாடு ரொம்ப கஷ்டப்படுறது, சுவாமி தான் ஏதாவது அனுகிரகம் பண்ணணும்னார். நான் வந்து பார்க்குறேன் நரேஷிகள். அப்படியே வந்தார், அந்த பசுமாட்டை பார்த்தார். உடனே அந்த இடத்துலையே கண்ணன் திருவடியில் பசுமாட்டுக்கு சரணாகதி பண்ணி வச்சார். கண்ணன் திருவடியில் அந்த பசுமாட்டுக்கு உடனே சரணாகதி பண்ணி வச்சார். அவர் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அந்த பசுமாடு நோய்வாய்ப்பட்டது, ஒரு வாரத்தில் இறந்து விட்டது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கு மோட்சம் உண்டு. அந்த வீட்டு எஜமானர் இருந்தார், அவருக்கு சரணாகதி பற்றி தெரியாது, அதனால் அதனுடைய விசேஷம் தெரியாது. அழகிய சிங்கர் பசுமாட்டுக்கு சரணாகதி செய்து வைத்தார்னு பார்த்த உடனே இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுண்டு 4 நாளைக்குள்ள தன் குடும்பத்தில் அத்தனை பேரை அழைச்சிட்டு வந்து நிருசிம்மன் திருவடியில் இவர் சரணாகதி பண்ணிட்டார். பசுஹு மனுஷ்யா பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்ஸ்ரயாக தேனைவதே பிரயாசந்தி தத் விஷ்ணோஹோ பரமம் பதம். கவலையே படக்கூடாது, எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரபத்தின்றதான ஒரு சரணாகதியின் பெருமை உங்களுக்கு புரியலைன்னா விஷயம் தெரிஞ்ச வாழ்க்கை தெரிஞ்சு கேட்டுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்களா புக்குன்னாதீங்க. தெரியாது எப்படி பேசலாம், நீங்கள் எப்படி அதை தீர்மானிக்கலாம்? தெரியலைன்னா ஓகே, எனக்கு அதை பற்றி தெரியாது, நான் அதில் பிரவர்த்திக்கலை, விட்டுடுங்க, அது விஷயம் வேறு. தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. இப்போ சொல்கிறான் ஜாம்பவான் சொல்கிறார், ராமன் தன்னடி சோதிக்கு எழுந்தொழினான். ராமன் கிளம்புறான், ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு. பிரம்மா வந்து சொல்லிட்டான், தர்மராஜா மூலமாக பிரம்மா அனௌன்ஸ் பண்ணிட்டான், ராமன் கிளம்பணும். புற்பா முதலா புல்லெரும்பாரி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் சொல்றார். நான் கிளம்ப போறேன், என் கூட யாரெல்லாம் வரத்துக்கு தயாராக இருக்கீங்கன்னு கேட்டார். சுக்ரீவ பிரபதிகள்லாம் கிளம்பிட்டான், நாங்கள் வரோன்ட்டு. பெருமாள் விபீஷணனை வராத இந்த ரங்கநாதருக்கு திருவாராதனம் பண்ணுன்னு பெருமாள் விபீஷணனுக்கு நியமனம் கொடுத்துட்டார். மீதி பேர்லாம் கிளம்பிட்டான். அங்கே இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி கூட வரல. அவரை கேட்டார், எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம்னு. யார் வராளோ வரலையோ ராமா, எங்கெல்லாம் ராமாயண உபன்யாசம் நடக்கிறதோ அங்கே போய் நான் உட்காந்து உபன்யாசம் கேட்குறேன், எனக்கு அது போகும், அந்த ப்ளஷரே எனக்கு போகும் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்லிட்டார். அப்போ சுக்ரீவ பிரபதிகள் கிளம்பிட்டா அங்கே இருந்த மரம் செடி கொடிகளையும் பெருமாள் வைகுந்தத்திற்கு அழைச்சிட்டு போகிறான். மரம் செடி கொடிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷனாக இருந்து நாம மரம் மாதிரி இருக்கோம். ஆனால் அயோத்தியில் ராம சம்பந்தம் பெற்ற மரங்களுக்கும் பெருமாள் மோட்சம் கொடுத்தான். ராம சம்பந்தம் பெற்ற மரங்களுக்கும் பெருமாள், ஏன்னா அபிவிருக்ஷா பரிம்ளானாக சபுஷ்பாங்குர கோரகாக உபதப்தோதகோ நத்யா ராமவியசன கர்ஷிதான்னு ராமனிடத்தில் பரிவுனாலே அங்கிருந்த மரம் செடி கொடிகள் வாடியன. நதியில் உள்ளதான தண்ணீர் கொதித்தது, ஜலம்லாம் கொதிச்சது. இவன் பிரிவு தாங்க முடியாமல் எல்லாரும் கிளம்பிட்டான். ஜாம்பவான் வான்னர், ஜாம்பவான் வரலைனர். இப்போ ஜாம்பவான் சொல்றார், ஹே கிருஷ்ணா, அன்னைக்கு ராமாவதாரத்தில் எல்லாரும் அழைத்த பொழுது சுக்ரீவன் முதலானவர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள். ஆனால் ஏதோ சில காரணங்களினாலே நான் மோட்சத்திற்கு செல்லாமல் இருந்து விட்டேன். அதனுடைய பிரயோஜனம் இன்னைக்கு பிரத்யக்ஷமான கிருஷ்ணன் உன்னுடைய தரிசனம். இந்த கிருஷ்ணனை சேவித்ததற்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்ன பண்ணலாம்? உனக்கு நான் என்ன பண்ண முடியும்? விஷுத்தமிஸ்ரை சதுரஸ்ரவருத்த கைர் விஷுத்தமிஸ்ரைச்சதுரஸ்ரவருத்த கைஹி அகாததுங்கைஹி பிரமிதாமிதக்ரமைஹி அனன்யபாவான் அனுகம்பதே பவான் அச்சிந்திய சிந்தைஹி அவதார நாடகைஹி. நீ செய்யக்கூடிய அவதார நாடகங்கள் அநேகங்கள் உண்டு. ராமன், கிருஷ்ணன், நரசிம்மன், ஹயக்ரீவன் என்றார் போலே ஸ்வயமாகவும் நரமிஸ்ரிதமாகவும் மிருகமிஸ்ரிதமாகவும் ஆவேசாவதாரமாகவும் பல அவதார நாட்டிய விசேஷங்களை எடுத்து பக்தர்களுக்கு ரசனை, பக்தி ரசத்தை வளர்க்கிறாய் கிருஷ்ணா. உனக்கு ஏதாவது சமர்ப்பிக்கணும் போல இருக்கேன்னு பலபடியாக ஜாம்பவான் ஸ்தோத்திரம் பண்ணார். இருக்கட்டும்பா, நான் வந்தது இந்த மணிக்கோசரம், இந்த நவரத்ன மாலையை வாங்கிட்டு போகிறதுக்கோசரம், அந்த ரத்ன மாலையை வாங்கிட்டு போகிறதுக்கோசரம் வந்தேன். என் பேரில் பழி வரக்கூடாதுக்கோசரம் நான் வந்தேன்னார்.
இல்லை ஏதாவது கொடுக்கணும், அந்த மாலையை எடுத்துக்கோ, ஏதாவது கொடுக்கணுன்னாரு. சரி என்னன்னாரு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னாரு. இப்படி பார்த்தார். பின்ன உடம்பெல்லாம் மசுறு கரடி. ஏன்பா மாலையை தேடிட்டு வந்தால் ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஒரு கரடி குட்டி கொடுக்குறேன்னா, கிருஷ்ணன் கரடி குட்டியை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னடா பண்ண போகிறேன். ஜாம்பவானுக்கு கிருஷ்ணன் மைண்ட் வாய்ஸு சத்தமாக கேட்டுருது. உடனே சொன்னார், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அவள், பின்ன இன்னும் மோசமா. அப்படி இல்லை கிருஷ்ணா, இவள் என் பெண் தான், ஆனால் அப்சரஸ்திரீக்கு பிறந்தவள். ஆகையாலே அதிரூபவதியான என்னுடைய பெண்ணை நீ கல்யாணம் செய்து கொள் என்று ஜாம்பவான் ஜாம்பவதியை கண்ணனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார். அந்த ஜாம்பவதியுடன் வந்தவனான கிருஷ்ணன் தன் பேரில் இருந்த அபவாதத்தை நிவர்த்தித்து கொண்டார். ஆகையால் இந்த சரித்திரம் உத்தமமான ஜாம்பவானை வென்று ஜாம்பவானினுடைய ஸ்தோத்திரத்தினாலே மகிழ்ந்து ஜாம்பவதியை பரிணயம் செய்து கொண்டு ரத்னமாலையை கிருஷ்ணன் பெற்று வந்த சரித்திரத்தை கேட்பவர்கள் உலகத்தில் பழிபாபங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்பதை பலஸ்ருதியாக அருளுகிறார். அப்பேற்பட்டதான புண்ணியமான சரித்திரத்தை நாம் இங்கே அனுபவித்தோம். ஒரு 6 நாட்கள் விசேஷமாக இந்த பள்ளி வளாகத்தில் நடைபெறக்கூடிய மார்கழி மகோத்சவத்தில் முதல் முறையாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்யராதிசயம் கிடைத்திருக்கிறது. இத்தகையதொரு பாக்கியத்தை அனுகிரகித்த அத்தனை பேருக்கும் அடியனுடைய அனந்த தன்யவாதங்களையும் பிரணாமங்களையும் அடியன் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் இங்கே வரைச்சி அடியன்கிட்ட ஒரு சின்ன கேள்விகள் கேட்குறான். சுவாமி, ஃபர்தராக உங்களை எப்படி நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதான ஒரு கேள்வி கேட்குறா. அது தவிர அடியன் பதிப்பித்த புத்தகங்களை குறித்த செய்திகளையும் பல பேர் கேட்டுருக்கான். 2 இருக்குது, 2 போகிறோம், அதுக்கப்புறம் மீதிலாம் பார்த்துக்கலாம். ஒன்று, ஏபிஎன் சுவாமி பேரில் யூடியூப் சேனல் இருக்குது. ரொம்ப சிம்பிள், ஏபிஎன் சுவாமின்னு போட்டிங்கன்னா யூடியூப் சேனல் வந்துடும். ஆனால் அடியன் அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடியன் ராமானுஜப்பாவை என்பதான ஒரு தலைப்பில் திருப்பாவை, கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி சொன்ன திருப்பாவை தான் அது. திருப்பாவினுடைய ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பகவத் ராமானுஜர் விஷயமா அர்த்தம் சொல்லியிருக்கு. திருப்பாவினுடைய ஒவ்வொரு பாசுரத்துக்கும் பகவத் ராமானுஜர் விஷயமா அர்த்தம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பல உபன்யாசங்கள் இருக்குது. அதை மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு ஆக்கியிருக்கேன் அடியன். சப்ஸ்கிரிப்ஷன்றது வேறு, மெம்பர்ஸ்ன்றது வேறு. சப்ஸ்கிரிப்ஷன் பெல் பட்டன் அமைக்கினா போகிற நோட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிறான். மெம்பர்ஷிப்ன்றது ஓடிடியில் படம் பார்க்குற மாதிரி இது. அந்த யூடியூபுக்கு நாம் பேமெண்ட் சேனல் அது. ஏன் அப்படி பண்ணிட்ட, இதை வச்சு காசு பணம் சம்பாதிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்கோ. மக்கள் நிறைய வஸ்துக்கள் வர்றதுனால அதை ஈஸியாக விட்டுடுறான். இப்போ யூடியூப்பை திறந்தால் திருப்பாவை ஒரு 500 திருப்பாவை கொட்டுறது. அப்போ என்ன ஆகுது, வெறுமை ஜஸ்ட் லாகின் பண்ணுறாலே தவிர நோபடி இஸ் லிசனிங், நோபடி இஸ் லேர்னிங். ஸோ உண்மையிலேயே கவனித்து அனுபவித்து இந்த உபன்யாசங்களை யார் ரசிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அத்தகையவர்களுக்காக அடியனுடைய மெம்பர்ஷிப் சேனல் இருக்குது. இதே ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் வந்துட்டேன்னு சொன்னால் மாதம் 30 நாளும் முக்கியமான உபன்யாசங்கள் இருக்குது. குறிப்பாக சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு பெரிய நாடகம் சுவாமி வேதாந்த தேசிகன் பேஸ்ட் ஆன் தி டாக்ட்ரின்ஸ் ஆஃப் விசிஷ்டாத்வைதா. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்தது 11 வருடங்கள் அடியேன் உபன்யாசம் ஒன்று பண்ணினேன். பாகவதத்தினுடைய 12 ஸ்கந்தங்களையும் பெங்களூரில் பண்ணினேன். வரிக்கு வரி பாகவதத்தினுடைய அர்த்த விசேஷங்களை 11 வருஷம் உபன்யாசம் பண்ணிருக்கேன், 12 ஸ்கந்தத்தையும். அதை அந்த மெம்பர்ஷிப் சேனலில் தான் போட போகிறேன். ஏன்னா விட்டாது ஆஹா அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அது வேணுன்றவா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனலில் ஜென்ரலாக பல உபன்யாசங்கள் வரும். ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் மெம்பர்ஷிப் உபன்யாசங்கள் வரும். மெயினாக மெம்பர்ஷிப் உபன்யாசங்களில் நீங்கள் வந்தீங்கன்னா சேர்த்து அனுபவிக்கலாம். இது ஒன்று. மற்றொன்று, அடியனுடைய புத்தகங்கள் எல்லாமே ஃப்ரீ டவுன்லோடு, ஃப்ரீ ஃபார் ரீடிங். ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு புத்தகங்கள் படிக்கிற வழக்கம் விட்டு போச்சு. ப்ரெஸ்ஸு வைக்கிறது, ப்ரெஸ்ஸை விற்கிறது ரெண்டும் கஷ்டப்பட்டவனுக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம். பிரசவிச்சவனுக்கும் பிரசவிச்சவனுக்கும் தான் அதோடைய கஷ்டம் தெரியும். அதனால் எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டல் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிடுது. ஏபிஎன் சுவாமி wordpress.com, ஏபிஎன் சுவாமி wordpress.com. இங்கே உங்களுக்கு இன்னொரு சௌகரியம் இருக்குது. சில புஸ்தகங்களை ஆடியோ புக்காகவும் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியோ புக்காகவும் அந்த புத்தகங்களை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம்.
இந்த மாதிரி இது ரெண்டுத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது தவிர ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, இது எல்லாமே வருது. ஸோ எதமான நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2-3 நாளாக கேட்டிருந்தா சுவாமி இதை பற்றி சொல்லுங்கன்றதுக்காக சொன்னேன். ஸோ ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல் மெம்பர்ஷிப்பில் வந்தேன்னா க்ளீனாக அந்த மெம்பர்ஷிப்புக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் உனக்கு பணம் அனுப்புகிறேன், நீ எனக்கு கட்டிடுன்னா இது நேராக யூடியூபுக்கு போக வேண்டியது. ஆற்றுல யாராவது கர்ப்பவதியாக இருந்தால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த டெக்னாலஜி உங்களுக்கு அது சொல்லித்தரும். ஏன்னா பாட்டி மக்களுக்கு அது புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப டயர்டாக போய்டுறேன் நான். அதனால் கர்ப்பசீமானாக இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த டெக்னாலஜி ஈஸி. அதுவாக கொண்டு வா அவனுடைய கார்டை அப்படின்னு டாயின் 2 ஸ்வைப் பண்ணால் அது முடிஞ்சு போய்டாது. அது நீங்கள் என்ன இமெயில் கொடுக்குறீங்களோ அந்த இமெயிலில் தான் அது வரும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நான் வரலையான்னு எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. வெறும் போஸ்டிங் தானே தவிர்த்து இது எல்லாம் அந்த யூடியூப் கூகுள் ஆச்சாரியன் சுவாமி அவர் சம்மந்தப்பட்டது. எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சத்சங்கமாக நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் தான் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து நாம் பரிபூர்ணமான ஆதரவை நல்க வேண்டும். ஏன்னா அடிப்படையிலிருந்து கலாச்சாரம் வரும். பசங்களுக்கு நெத்திக்கிட்டு இருக்கிற பழக்கம் வரும். தலைவாரி பின்னி கொள்ளக்கூடியதான பழக்கம் முதல்ல வரும். உடம்பு அமரும்படியாக வஸ்திரம் உடுத்திக்கிற பழக்கம் வரும். ஒரு பெரியோர்களை பார்த்தா அட்லீஸ்ட் ஒதுங்கணும், கை கூப்பணும், அவளுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்லணும்ன்றது வரும். ஒரு பண்பாட்டின் பேரில் தான் பாரத தேசம் இருக்குது. அந்த பண்பாடு நாகரீகத்தை வளர்க்கக்கூடிய பள்ளிகள் மிகச்சில பள்ளிகள் தான். எத்தனையோ காம்படிஷன், எத்தனையோ எதிர்ப்பு, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஹிந்து தர்மத்திற்காக, சனாதன தர்மத்திற்காக இந்த மாதிரி பள்ளிக்கூடம் நடக்கச்சே நம்ம பிள்ளைகள் இங்கே தான் சேரணும். இன்னும் அடுத்து எந்தை தந்தை தம் மூத்தப்பன்னு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி என்னுடையதான கலாச்சார பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் தான் என்னுடைய பள்ளிகளை சேர்ப்போன்ற உறுதி எல்லா பெற்றோர்களுக்கும் வரணும். அது ரொம்ப முக்கியம். மேன்மேலும் இது நல்ல சனாதன வழியில் நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லித்தரணும். நல்ல அபிவிருத்தி ஆகணுன்றதாக சொல்லி பூர்ணமான மங்களாசாசனங்கள் செய்து விசேஷமாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய மேற்கொண்டு நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்று அடியன் பிரார்த்தித்து கொண்டு ருக்மிணி சத்யபாமா சமேதனான ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு ஆர்த்தி படம். ருக்மிணி சத்யபாமா சமேதனான ஸ்ரீ கிருஷ்ணன் நமக்கு சகல சௌபாகியத்தையும் அனுகிரகிக்க வேண்டும் என்று அடியன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வரார் வாழியணிதோ புல்வருணிகமாந்தாசிரியன் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலாத்தாள் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள் ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் பிரணமாமி நித்யம். ஹரிணீலशिलाविभङ्गनीलाः प्रतिभासन्तु ममान्तिमप्रयाणे अधराहितचारुवंशनालाः मकुटालम्बिमयूरपिञ्चमालाः हरिणीलशिलाविभङ्गनीलाः प्रतिभासन्तु ममान्तिमप्रयाणे.